ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் பாஸ்கர். இப்போ நாம் எந்த ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெல்த்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்முலா 1 மில்க் ஷேக்கோட ப்ரோட்டீன் பவுடரை எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபார்முலா 1 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் ஃபார்முலா 1ல் ப்ரோட்டீனோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஒரு மனிதனுக்கு ப்ரோட்டீனோட அளவு கம்மியாகும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக மார்னிங் ஃபுட் அண்டு டின்னரை எடுத்துக்க மாட்டீங்க. ஃபுட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா 1 மில்க் ஷேக் தான் எடுத்துப்பீங்க. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிருது, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃபார்முலா 1 மில்க் ஷேக்கை எடுக்கும்போது அதில் ப்ரோட்டீனோட அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ப்ரோட்டீனோட அளவு கம்மியாகும் போது நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிச்சிடுங்க. வீக்காக ஆரம்பித்ததும் எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டு பெயின், அதாவது வலி எடுக்க ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மசில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸாக இருக்காது, புதுசாக எந்த ஒரு செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு ப்ரோட்டீன் குறைபாடால் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த எலும்பு பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, பிளட் பிரச்சனை அப்படின்னு எதுவும் வராமல் வெயிட் லாஸ் ஆகணும்னு தாங்க இந்த ஃபார்முலா 1 மில்க் ஷேக்குடன் பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடரை நம்ம ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனில் தனியாகவே ஒரு ஃபுட்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரோட்டீன் அவசியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே கான்செப்ட் தாங்க. சரி, அப்போ எப்படி தான் இந்த மில்க் ஷேக்கை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஃபார்முலா 1ல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூப்ஸும், பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கூப்ஸும், ஷேக் மேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூப்ஸும் சேர்த்து 300 ml வாட்டரோட மிக்சியில் 2 மினிட்ஸ் ஓட விட்டு டெய்லி நீங்கள் உங்கள் கோச் சொல்கிற டைமுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா 1ல் ப்ரோட்டீன் பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதால நமக்கு ஃபுல்னஸ், அதாவது சாப்பிட்ட மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுக்குதுங்க இந்த பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடர். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கோச்சை தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்படலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஹெல்த்தி இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதே போல் அடுத்த நல்ல ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நலமுடன் வாழ நம்ம ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனோடு இணைந்து வாழ. நன்றி.